வாட்ஸ்அப் யூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன்றும் பார்க்க போறதில்ல. வெல்கம் பேக் டு விசித்தமானாலு. நான் உங்கள் ஹோஸ்ட் ரவிமாலா பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நிறைய ப்ரொட்டஸ்ட்னால எல்லாரும் மண்டை சூடாக இருப்பாங்க. அவங்க சூட்டெல்லாம் குறைக்கிற மாதிரி நம்ம கூலாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது மேங்கோ கோகோனட் ஐஸ்கிரீம். ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம எதுக்காக இந்த மேங்கோ கோகோனட் ஐஸ்கிரீம் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோவோட ஃபேரலுங்க. ஸோ மேங்கோ சீசன் வந்து ஜூலையோட முடிஞ்சிட போகுது. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தளபதிக்கு எப்படி நம்ம ஒரு ஃபேர்வெல் கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம மேங்கோவுக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்கலாம் சொல்லி தான் நம்ம இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம வந்து சீரியஸாக வந்து பார்த்தோம்னா இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி அதுக்கு வின் கிடச்சிட்டு அதுக்காக இவங்க கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம். அதுக்கு விக்டரிக்காக ஒரு ஸ்வீட்டாகவும் நம்ம இதை பண்ணுறோம். அதனால நம்ம எந்த விதத்துலையும் இது வந்து பொலிட்டிக்கலாக ஆக்க வேணாம். ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க்கையும் க்ரீமையும் போட்டு நல்லா குலுக்கணும். குலுக்கின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேங்கோ ஆட் பண்ணோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம குலுக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஆட் பண்ண உடனே எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோகோனட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நான் என்ன கோகோனட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் போய்ட்டோட ஸ்விங் கோகோனட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ கோகோனட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். கொஞ்சோண்டு நம்ம கோகோனட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. கோகோனட் வாட்டர் மீதி இருக்குன்னா என்ன பண்ணணும் நான் வந்து ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். சப்போஸ் கோகோனட் வாட்டர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்படி எடுத்துட்டு இப்படி குடிச்சிக்கோங்க. ஏன்னா ஹைட்ரேட் ஆகிப்போங்க. ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் எவ்ரிடே. தேங்க்யூ. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பார்த்தீங்கன்னா நான் வந்து கோகோனட் மில்க் பவுடரையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு டாஸ்க் தான், இதை உட்காந்து கலக்கணும். இப்போ கலக்கிடலாம். கலக்க போகிறோம். நல்லா கலக்கலாம். ஸோ நம்ம கலக்கிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு தான் ஃபேர்வெல் கொண்டாட போகிறோம். ஸோ இவங்களை வச்சு நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஸோ 2 மாம்பழம் எடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்போ வெட்ட போகிறோம். இப்போ வெட்டிடலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் வந்து இப்போ கோட் போட போகிறோம். மாம்பழத்தில் வந்து ஒவ்வொன்றா நல்லா அழகாக அப்படி கோட் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண மேங்கோஸை இதோட சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கட் பண்ண மேங்கோஸை அதோட சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் கலக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்ஸும் அப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டேட்ஸையும் ஆட் பண்ணி நம்ம ஸோ அவ்வளோதான் வேஸ்ட். நம்ம பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து 1 to 2 hours பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கப்புறம் அதை எப்படி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீமும் சொல்ல முடியாமல், ஒரு மில்க் ஷேக்னு சொல்ல முடியாமல், ஒரு பாசுண்டி ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக அதை மேங்கோ கோகோனட் பாசுண்டின்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னும் 2 மணி நேரம் வச்சா கன்ஃபார்ம்டு ஐஸ்கிரீமாக மாறி இருக்கும். பட் எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. ப்ளஸ் அவ்வளோ சில்லுன்னு வச்சு சாப்பிட்டா நாளைக்கு என்ன வந்து ஹாஸ்பிட்டல் விலாகுன்னு சொல்லி ஒன்று எடுத்து அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ், எப்போவுமே நான் சமைச்ச நானே ரிவ்யூ கொடுக்குறனால ஃபேக் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதனால் இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இதுதான் என்னோடய பாட்டி. இவங்க பேர் அனந்தலக்ஷ்மி. உங்களுக்கு வயசு 90 மேலே இருக்கும். இவங்க இதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்கு சொன்னாங்க. பாட்டி, இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, இது சாப்பிட்றது எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சில்லுன்னா பாய்க்கு சூப்பராக இருக்கு. அப்புறம் பாட்டி, பேரிச்சம்பழம் தேங்காய் எல்லாம் வாயில் ஆடுறது. ஆனால் தனியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கூட யாராவது இருந்தால் எல்லாரும் பேசினே சாப்பிடலாம். தனியாக சாப்பிடும்போது என்னமோ போல இருக்கு. சரி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா மஜாவாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதோட ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்குது. அதனால் இதுக்கு ஐஸ்கிரீம்னே வச்சிடலாம். மேங்கோ கோகோனட் ஐஸ்கிரீமே இதுக்கு பேர் வச்சிடலாம்.
பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் நம்மளோட சம்மர் சேவியரான மாம்பழத்துக்கு ஹாப்பி ஃபேர்வெல், குட் லக். ஃபைனலாக சொல்ல வரதே தான், எல்லோரும் அவங்க உரிமைக்காக போராடுறது தப்பு இல்லைன்னா எல்லோரும் அவங்க பிடிச்ச சமைக்கிறதும் தப்பு இல்லை. அதான் நான் ஃபைனலாக சொல்ல வருது. இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம்.